மனிதர்கள் பணி செய்யும் அத்தனை துறைகளிலும் ரோபாட்டிக் எனப்படும் எந்திர மனிதர்கள் வருகை அதிகரித்து விட்டது. உணவு சமைப்பது முதல் அறுவை சிகிச்சை செய்வது வரை எங்கும் எதிலும் ரோபோ என்றாகிவிட்டது. அதிக பணி சுமை காரணமாக மனிதர்கள் தற்கொலை செய்வது போன்றே ரோபோ ஒன்றும் கடின வேலை காரணமாக தற்கொலை செய்த சம்பவம் தென்கொரியாவில் நடந்து உள்ளது. தென்கொரியாவின் குமி நகர சபையில் பணியாற்றிய ரோபோ முதல் மற்றும் இரண்டாவது தளங்களுக்கு இடையே குதித்து தற்கொலை செய்திருப்பதாக வெளியான செய்தி உலக அளவில் பேசுபொருளாகி உள்ளது. அது தொடர்பான விவாதங்களும் வலைதளங்களில் சூடுபிடித்து உள்ளன. கடந்த வியாழனன்று மாலை 4 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்து உள்ளது. ரோபோ சூப்பர்வைசர் என்று அழைக்கப்படும் அந்த ரோபோ கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் குமி நகர சபையில் பணியாற்றி வந்தது. அதன் அறிமுகத்தை தென்கொரியா தங்கள் நாடு மேற்கொள்ளும் புதிய முயற்சி என கூறி பெருமை அடைந்தது. லிப்ட் வழியே தளங்களுக்கு இடையே நகர்ந்து திறமையாக பணி செய்த அந்த ரோபோ பொதுமக்களுக்கு தேவையான ஆவணங்களை வழங்குவது, அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பது ஆகியவற்றை முக்கிய பணியாக மேற்கொண்டது. தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை அந்த ரோபோ பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. தற்கொலைக்கு முன்பாக ரோபோ மிகவும் ஆபத்தாக காணப்பட்டதாகவும் ஒரே இடத்தில் சுற்றி கொண்டு இருந்ததாகவும் அதன் பின்னர் மேலே இருந்து கீழே குதித்து உடைந்து நொறுங்கியதாகவும் நேரில் பார்த்தவர்கள் கூறி இருக்கின்றனர். உடைந்த ரோபோ பாகத்தை கைப்பற்றி பகுப்பாய்வுக்கு அனுப்பி இருப்பதாக குமி நகரசபை அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். அது செயலிழக்க காரணம் என்ன என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. தினமும் 9 மணி நேரம் வேலை, ஓய்வு இன்மை ஆகியவற்றின் காரணமாக ரோபோ தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவது குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வருகின்றனர். ஒரு சிலர் கடுமையான பணிச்சுமை காரணம் என்கின்றனர். இன்னும் சிலரோ அதன் பாகங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக செயலிழந்து தவறி விழுந்ததாக கூறி வருகின்றனர். தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் அந்த ரோபோ கலிபோர்னியாவின் பியர் ரோபாட்டிக்ஸ் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டதாகும். ரோபோ தற்கொலை செய்ததா அல்லது அதன் பாகங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக செயல் இழந்ததா என்பது புரியாத புதிராகவே உள்ளது. அது தொடர்பாக நடைபெறும் விரிவான ஆய்வின் மூலமே எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். இப்படிக்கு ராம செல்வராஜ்.